ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேரளா கலத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட சரி, முதல் முறையாக இந்த கலத்தப்பம் ட்ரை பண்ணிங்கன்னா கூட நல்லா பர்ஃபெக்டான நல்லா பஞ்சு போல் கலத்தப்பம் நீங்களும் வீட்டிலே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்கில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். கட்டாயம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்பம் செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி இல்லை பொன்னி பச்சரிசி, மாவு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. கட்டாயம் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு துருகின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்த பிறகு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துருங்க. அடுத்து இனிப்புக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாகு பதெல்லாம் எதுவும் செக் பண்ண வேணாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சி வந்த உடனேவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவோட இதை உடனேவே சேர்த்துருங்க. ஆற வைக்கலாம் வேண்டாம். அந்த வெல்லம் சூட்டுலேயே அந்த மாவு நல்லா வெந்து வரும். அதுக்காக நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க. பாருங்கள், நான் பாதி அளவுக்கு வெல்லம் கரைசல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. மீதி இருக்க அந்த வெல்லத்தையும் சேர்த்துடலாம். எப்பவுமே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் தான் தூசி இருக்கும். பாருங்கள், கலந்த பிறகு இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும், கட்டியாலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இதோட பதம் பார்த்திங்கன்னா கரண்டியில் ஒரு லேயர் மட்டும்தான் படியணும். இப்போ இதோட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதாவது சமையல் சோடா சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஆப்பசட்டி எடுத்திருக்கேன். ஆப்பசட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் இல்லாதவங்க ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கோங்க. அதாவது பொடியாக நறுக்கின தேங்காவை சேர்த்துட்டு பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வாழைப்பழத்தை பொடியாக நறுக்கிட்டு கூட இந்த மாதிரி வதக்கி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்க தேங்காய் எண்ணெயில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு மட்டும் மாவு சேர்த்துருங்க. ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஊற்றும் போது மாவை நல்லா கலக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வறுத்தெடுத்த தேங்காவை சேர்த்துட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அடுப்பானல் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அடியில் கருகிடும், மேலே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக மிதமான தீயில் வச்சுட்டு 5லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. மேலே தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாவு தெரியக்கூடாது. இதுதான் சரியான பக்குவம். வெளியே எடுத்துகிட்டு நல்லா சுட சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட, டேஸ்டியான ரெசிபியும் கூட. கேக்குக்கு பதிலாக இந்த மாதிரி கலத்தப்பம்லாம் செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 8லேருந்து 10 அப்பம் கூட செய்யலாம் இந்த 1 கப் பச்சரிசிக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை.